வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் ஜியாமெட்ரியில பயிற்சி 4.1ல கொடுக்கப்பட்ட 3வது கேள்விக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அந்த 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, 6 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தாக நிற்கும் கம்பமானது தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகின்றது. ஒரு கோபுரம் 28 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கருதி வடிவொத்த தன்மையை பயன்படுத்தி கோபுரத்தின் உயரம் காண்க. இந்த கேள்வியில நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இது 28 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கு. ஆனால் இங்கே நிழலோட நீளம் 400 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மீட்டராக மாற்றணும். உங்களுக்கே தெரியும், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 400 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கான பதில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது செங்குத்தாக நிற்கும் ஒரு கம்பம். அதனுடைய நீளம் 6 மீட்டர். அது 4 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி கோபுரம் கொடுத்துட்டாங்க. கோபுரத்தினுடைய நிழலினுடைய நீளம் 28 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கோபுரத்தினோட உயரம் கொடுக்கல. கோபுரமும் இந்த கம்பமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கோபுரத்துலேருந்து அதனோட நிழல் விழுது இல்லையா, அது வரைக்கும் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். அடுத்து கம்பத்துலேருந்து அதனோட நிழல் விழுது இல்லையா, அது ஒரு முக்கோணமாக நம்ம வரைஞ்சிக்கிறோம். முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 2 முக்கோணங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த சமம் போடலாம். வழக்கம் போல தான் 2 முக்கோணங்களை நாம் பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த 2 முக்கோணங்களையும் நம்ம பிரித்து எழுதிட்டோம். கொடுக்கப்பட்ட அளவுகளை நாம் அந்தந்த இடங்களில் எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த 2 முக்கோணங்களையும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு பொதுவான கோணமும் சமமான கோணங்களும் கிடைக்கும். இப்போ இந்த 2 முக்கோணமுமே செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறதுனால கோணம் பியும் கோணம் ஈயும் 90 டிகிரி செங்கோணம். அடுத்து 2 முக்கோணங்கள்லையுமே சி அப்படிங்கிறது பொதுவான கோணம். ஸோ 2 செட் ஆஃப் கோணங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கோணம் விதிமுறையின்படி முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் டிஇசியும் வடிவொத்தவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் பக்கங்களை விகிதங்களில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை இசி இதை எழுதிட்டோம். அடுத்து விகிதங்களில் நமக்கு என்னென்ன மதிப்புகள் தெரியுமோ அதெல்லாம் எழுதணும். இப்போ ஏபி ஹெச், டிஇங்கிறது 6, ஏசிக்கும் டிசிக்கும் நமக்கு மதிப்பு தெரியாது. ஸோ அந்த விகிதத்தை விட்டுலாம். பிசியினோட மதிப்பு 28, இசியினோட மதிப்பு 4. ஸோ இந்த மதிப்புகளை பிரதியிட்டுட்டோம். அடுத்து ஹெச் பை 6 இஸ் ஈக்குவல் டு 28 4ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7ன்னு கிடைக்கும். அடுத்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த 7ஐயும் இந்த 6ஐயும் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 42 மீட்டர். அப்போ கோபுரத்தினோட உயரம் 42 மீட்டர். இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.